அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையை வந்தடைந்துள்ளார். இலங்கை வந்தடைந்த இந்திய பிரதமரை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் பெரிய அளவில் வரவேற்றுள்ளார். இந்த நிலையில் இந்திய பிரதமருக்கான வரவேற்பு இலங்கையின் பாரம்பரிய முறைப்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு மேற்கொள்ளும் 4வது விஜயமாக இது கருதப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பல இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட உள்ளதுடன் பல பொருளாதார ரீதியிலான திட்டங்கள் மற்றும் எதிர்கால விடயங்கள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்படும் என இந்திய இலங்கை வெளியுறவு அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட குழுவினரும் இந்த பயணத்தில் இந்திய பிரதமர் மோடியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்திய பிரதமர் மோடி அனுராதபுரத்துக்கு விஜயம் செய்வதை முன்னிட்டு அனுராதபுரம் நகரின் முக்கிய சாலைகள் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் அனுராதபுரம் தொடருந்து நிலையம் ஆகியவை இன்று காலை 7:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை மூடப்படும் என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது. அத்தோடு இந்திய பிரதமருக்கான அதிகாரப்பூர்வ வரவேற்பு விழா இன்று காலை கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரநாயக்காவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பில் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கையிடையே தடைப்பட்டுள்ள அதானி காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் உட்பட பல விடயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படலாம் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிட்ட தேதியில் நடைபெறும் எனவும் அந்த தேதியில் எந்த திருத்தங்களும் செய்யப்படாது எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எம்எல்ஏ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் போலியானவை என அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. குறித்த விடயம் தொடர்பில் பதிலளித்த மஹிந்த ராஜபக்ஷவின் செய்தி தொடர்பாளர் அந்த தகவல்கள் தவறானவை என்றும் அவர் தனது உத்தியோக இல்லத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சமூகத்தில் பல சந்தர்ப்பங்களில் உடல்நிலை சீரற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சமீபத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை ஒன்றும் செய்யப்பட்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. காலி எல்பிட்டிய உரகஸ் மன்கந்திய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்நிலையில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே முச்சக்கர வண்டியில் வந்த குழு துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை உரகஸ் மன்கந்திய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது கசிப்பு உற்பத்தி செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 2970 போத்தல் கோடாவினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டுள்ளார்கள். இலங்கை பிரதமர் கரணி அமரசூரிய வெளிநாட்டு பயணத்தின் போது அணிந்திருந்த ஆடை தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. அண்மையில் பிரதமர் கரணி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது பிரதமர் அதிகாரபூர்வமான ஆடைகளை அணியாது சென்றிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களிலும் இந்த ஆடை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பில் பல்வேறுபட்ட தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். நாட்டின் பிரதமர் பதவி வகிக்கும் ஒருவர் இவ்வாறு ஆடை அணிந்து செல்வது நாடுகின்ற வகையில் ஏற்புடையதல்ல என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற உயர் பதவிகளை வகிப்பவர்கள் இதைவிடவும் சீரான முறையில் ஆடை அணிந்து சென்றிருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதிலும் சிலர் கரணி அமரசூரியவுக்கு ஆதரவாகவும் ஆடைகள் விடயத்தில் அவரவரின் சுதந்திரத்தை அவர்கள் கடைபிடிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பகுதியில் உள்ள சம்பூர் பகுதியில்
இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை நில மீட்புக்கான வலையமைப்பினர் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் திருகோணமலையில் உள்ள கிழக்கு ஆளுநர் செயலகம் முன்பாக நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பூரில் அமையவுள்ள சூரிய மின்சக்தி நிலையம், வெதிர கடற்படை முகாமுக்காக அபகரிக்கப்பட்ட காணிகள் உள்ளிட்டவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரி இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது. பறிக்காதே பறிக்காதே, வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே, உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த எமது நிலத்தை எமக்கே வழங்கு என்ற பல வாசகங்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்கிரிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி இடமாற்றம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவால் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பெங்கிரிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய எடுத்த தீர்மானமே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடமாற்ற தீர்மானம் போலீஸ் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி எடுக்கப்பட்டதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாக மதுபான கடைகள் மூடப்படுவது குறித்து போலீசார் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுவரி உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மூடப்பட வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 13, 14ஆம் தேதிகள் வரை சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 3 நட்சத்திர வகுப்பிற்கும் மேல் உள்ள கட்டல்களுக்கான ரூபா B07 உரிமம் பெற்ற கோட்டல்களிலும் சிறப்பு விழாக்கள் மற்றும் உரிமம் பெற்ற வளாகங்களிலும் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும். மேலும் இந்த காலகட்டத்தில் நிகழும் மது குற்றங்கள், போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை வழங்க மதுவரி திணைக்களத்தின் செயல்பாட்டறையுடன் இணைக்கப்பட்ட 1913 என்ற அவசர தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வரியின் காரணமாக இலங்கையின் ஆடை தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என சுதந்திர வர்த்தக வலய பொதுச் சேவையாளர் சங்கத்தின் இணை செயலாளர் என்டன் மார்கஸ் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து உரிய தீர்வை பெற்றுத் தருவது அவசியமாகும் என கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் புதிய வரி காரணமாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க நேரிடும். அது தொடர்பில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு உரிய பதிலை வழங்கும் என தான் நம்புவதாக சுதந்திர வர்த்தக வலய பொதுச் சேவையாளர் சங்கத்தின் இணை செயலாளர் என்டன் மார்கஸ் தெரிவித்துள்ளார். கம்பக பமுனுகம புபுதுகம பிரதேசத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தனது மனைவியை தீ வைத்து எரித்து கொலை செய்து பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த கணவன் பல ஆண்டுகளுக்கு பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சந்தக நபர் குடும்ப தகராறு காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தன்னுடைய மனைவியை தீ வைத்து எரித்து கொலை செய்துவிட்டு பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து போலீசார் சந்தக நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். பின்னர் சந்தக நபருக்கு எதிராக வத்தளை நீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பமுனுகம போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தக நபர் தெகிவளை பிரதேசத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 7,22,276 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த மார்ச் மாதத்தில் மாத்திரம் 2,29,298 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வந்ததுடன் அந்த எண்ணிக்கை 39,212 ஆகும். அத்துடன் ரஷ்யாவிலிருந்து 29,177 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 22,447 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 17,918 சுற்றுலா பயணிகளும் இலங்கை வந்துள்ளார்கள். இதனிடையே சீனா, ஆஸ்திரேலியா, போர்த்துக்கல் போன்ற நாடுகளிலிருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையை வந்தடைந்துள்ள நரேந்திர மோடி
இலங்கையில் பங்கேற்க உள்ள நிகழ்வுகள் குறித்து தான் மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக இலங்கையில் தரையிறங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக இலங்கையை வந்தடைந்துள்ளார். இந்த விஜயத்தின் போது அவரை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்ற சூழ்நிலையில் அவர், நான் தற்போது கொழும்பை அடைந்திருக்கின்றேன். விமான நிலையத்தில் என்னை வரவேற்ற அமைச்சர்கள் மற்றும் ஏனைய பிரமுகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இலங்கையில் பங்கேற்க உள்ள நிகழ்வுகள் குறித்தும் இலங்கையில் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் குறித்தும் நான் மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் கார்மென் மொரேனாவுடன் GSP+ என்ற பொதுவான முன்னுரிமை சலுகை திட்டம் குறித்து கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தால் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரிகளை தொடர்ந்து GSP+இன் முழு பயன்பாட்டை மையமாக கொண்டு இதன்போது விவாதங்கள் நடத்தப்பட்டதாக சஜித் பிரேமதாச தமது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை திறக்க ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற கூட்டாளர்களுடன் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். மியான்மரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு முதல் பாதுகாப்பு விமானம் இன்றைய தினம் புறப்பட உள்ளது. இதனை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட இலங்கை இராணுவத்தின் பாதுகாப்பு விமானம் இன்று காலை 7:45 மணிக்கு மியான்மருக்கு புறப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக ஒரு மருத்துவ குழுவும் பயிற்சி பெற்ற பாதுகாப்பு மீட்பு குழுவும் மியான்மருக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விமானம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தின் முன்முயற்சியின் கீழ் சேகரிக்கப்பட்ட மனிதாபிமான உதவிகளையும் எடுத்து செல்ல உள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.